சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. For behold, I am for you, and I will turn unto you, and ye shall be tilled and sown. Ezekiel 36:9. నేను మీ పక్షమునున్నాను, నేను మీ తట్టు తిరగగా మీరు దున్నబడి విత్తబడుదురు. యెహెజ్కేలు గ్రంథం 36వ అధ్యాయం 9వ వాక్యం. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எசேக்கியேல் 36:9. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் அதை அறியாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சொல்லுகின்றார், அவர் நம் பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குவேன் என்று. நாம் செய்கின்ற சகல காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். நாம் நன்மை செய்வோமானால் நன்மைக்கு ஏதுவான பலனை பெற்றுக்கொள்வோம். தீமை செய்ய முற்படுவோமானால் நிச்சயம் தீமைக்கு தீமையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்மை செய்யத்தக்கதாக ஒரு மனிதன் விடாய்ந்திருக்கிறான். அந்த மனிதனிடத்திலே கடந்து வந்த தேவன் சொல்லுகின்றார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்போமானால் நிச்சயமாய் அன்று யோசுவாவோடு கூட இருந்தவர் நம்மோடு கூட இருப்பார். நம் பட்சத்திலிருந்து நம்மை கண்ணோக்குகின்றபடியினால் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.